அதேபோல சுற்றி இருக்கின்ற நாடுகளில் அரபு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க விமான தளங்கள், படைத்தளங்கள், இராணுவ தளங்கள் மீது இதற்கு முன்பதாக தாக்குதலை நடத்தி அவற்றை பாரிய சேதங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் ஈரான் இராணுவத்தினர். அதே போல இன்னும் பல தகவல்கள் இப்படி கிடைக்கப்பட்ட நிலையில் இப்போ மத்திய கிழக்கில் இந்த போர் பதற்றம், போர் சூழல் உருவாகி இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே பெட்ரோல் போலின் நாங்கள் ஏற்கனவே நேற்றுக்கு முன்தினம் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பேசினோம். தேவையற்ற அச்சத்தின் காரணமாக இலங்கையிலே இப்பொழுது இந்த பெட்ரோலுக்கான வரிசை அதிகரித்திருக்கின்றது. முதலாவதாக 28ஆம் தேதி தான் இந்த போர் யுத்தம் ஆரம்பமானது மத்திய கிழக்கில். அன்றைய தினம் மாலை நேரத்திலேயே கிழக்கிலே ஆரம்பித்தது. வடக்கிலும் கிழக்கிலும் தான் முதலாவதாக எரிபொருளுக்கான வரிசை, பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்கான வரிசை. காரணம், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் சூழல் காரணமாக முதலாவதாக ஈரான் என்ன செய்தது? ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. இதன் காரணமாக தற்பொழுது கப்பல் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பயத்தின் காரணமாக இலங்கையில் எரிபொருள் இல்லாது போய் விடுமோ, எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு விடுமோ, அந்த பயம் ஏற்பட்டு வடக்கிலும் கிழக்கிலும் முதலாவதாக எரிபொருள் வரிசை ஆரம்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து இலங்கையின் பல பகுதிகளிலும் இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான வரிசைகள் நீள ஆரம்பித்து விட்டது. ஆகவே இதை தெளிவுபடுத்தும் முகமாக உண்மையிலேயே எரிபொருளுக்கு என்ன நடக்கும், எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு எரிபொருள் கிடைக்குமா இல்லையா என்பது குறித்து இன்றைய தினம் தகவல் அறியும் திணைக்களத்தில், தகவல் தொழில்நுட்ப திணைக்களத்திலே இது சம்பந்தமாக ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நளின் ஜெயதிச மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா ஆகியோர் இணைந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தல்களை வழங்கினார்கள். அவை அது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டது, மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை இலங்கை தூதரங்களினூடாக செய்து கொடுக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதே போல வான் பரப்புகள் மூடப்பட்டுள்ளதால் இலங்கையர்களை உடனடியாக சென்று அழைத்து வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். ஆகவே தூதரங்களினூடாக அந்த நாடுகளில் வசிக்கின்ற இலங்கையர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை செய்து கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு சார்பில் அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்தார்.